ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி தமிழா சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லியும் பிரியாணி, சட்னி இதில் பயன்படுத்துகிற புதினாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த புதினாவில் நிறைய ஏராளமான மருத்துவ பலன்கள் இருக்குது. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்கிற சில சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது புதினா எண்ணெய், புதினா மாத்திரை அப்படின்னு நிறைய வடிவங்களில் நமக்கு பயன்படுதுங்க. மாதவிடாய் பிடிப்புகள், வாய் துர்நாற்றம் நீங்க, ஜீரண சக்திக்கு என்று இதனுடைய பயன்கள் ஏராளமாக இருக்குங்க. புதினாவை மிளகு கீரை அப்படின்னு சொல்கிறாங்க. புதினா ஒரு வாசனையுடைய தாவரமுங்க. இந்த வாசனையால் தான் பிரியாணிக்கு சமையலில் இதை யூஸ் பண்ணுறாங்க. வாயில் இருக்கும் துர்நாற்றத்தை போக்க இதை வாயில் போட்டு மெல்வதால் வாயிற்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனால தான் மென்தோ ஃப்ரெஷ், சுவிங்கம், மவுத் வாஷ் இதில் கூட இதை பயன்படுத்துகிறாங்க. இது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரமுங்க. நிறைய மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது. இந்த புதினா இலைகளை நீங்கள் டீ போட்டும் குடிக்கலாம். இதன் மூலம் நிறைய நன்மைகளை நம்மளால் பெற முடியும். தலைவலி, ஜீரண சக்தி, வாய் ஆரோக்கியம் அப்படின்னு நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுது. இந்த இலைகளிலிருந்து பெறப்படும் எண்ணெய்களும் நமக்கு உடம்பு வலிகளை நீக்க உதவுது. அதில் உள்ள மருத்துவ குணங்களை நாம் இங்கே பார்க்கலாம். புதினாவுக்கு மெந்தா பை பெரிட்டா அப்படிங்கிற மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் தாவரமாக இருக்குங்க. இந்த தாவரத்தில் இருந்து பெறப்படும் எண்ணெய் மாத்திரை வடிவில் கூட கிடைக்குது. நமக்கு நிறைய உணவுப் பொருட்களில் பயன்படுத்தப்படுதுங்க. எளிதில் ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை இது. இதன் இலைகள், பூக்களை உலர்த்தி காய வச்சு அதிலிருந்து மென்தால் எண்ணெய் எடுக்கிறாங்க. இது ஆல்கஹால் தயாரிப்பிலும் பயன்படுத்தப்படுது. ஏனெனில் மென்தால் மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது. இந்த எண்ணெயை இயற்கை வைத்தியங்கள் மற்றும் அரோமாதெரபியில் பயன்படுத்துகிறாங்க. மிளகு கீரை எண்ணெய் வயிற்று பிரச்சனைகள் மற்றும் நெஞ்செரிச்சலை சரி செய்ய உதவுது. புதினா ஒரு கலப்பின தாவரம்ங்க. ஸ்பியர்மின்ட் மற்றும் வாட்டர்மின்ட் தாவரத்தை கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த புதினா. இதன் எண்ணெயை தலைக்கு நம்ம தேய்ச்சோம்னா அல்லது உடம்பிற்கு தேய்ச்சா ஒரு குளிர்ச்சி தன்மை நமக்கு கிடைக்கும். இதில் ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் மயங்கக்கூடிய பண்புகள் இருக்குங்க. இதனுடைய நறுமணம் ஒரு கார்மினேட்டிவ் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு வயிற்றில் இருக்கும் வாயுவை வெளியேற்றுது. ஒவ்வாமை, நாசி அலர்ஜி, கெட்ட சுவாசம், சளி, பல்வலி, அஜீரண கோளாறுகள், எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறி, IBS, மாதவிடாய் பிடிப்புகள், ஒற்றை தலைவலி, காலை நோய், மார்னிங் சிக்ஸ், குமட்டல், சைனஸ் நோய் தொற்று, பதற்ற தலைவலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய இது உதவுதுங்க. மலம் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சல் உணர்வை இந்த புதினா போக்குதுங்க. மலத்தை இலகுவாக வெளியேற்றி குடலை நிதானமாக வச்சுக்குது. ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் காஸ்ட்ரோஎன்டாலஜி இதழில் வெளியிடப்பட்ட ஆய்வுகளின்படி புதினா எண்ணெய் எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறிக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. இதுக்காக அவங்க 726 பேர்களை கொண்ட 9 விதமான ஆய்வுகளை நடத்தியிருக்காங்க. இதன் முடிவு எரிச்சல் கொண்ட குடல் நோய்க்குறிக்கு புதினா எண்ணெய் சிறந்ததாக தெரிய வருதுங்க. இது குடலில் உள்ள தசைப்பிடிப்பை குறைச்சி எரிச்சலை குறைக்குதுங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. குடலில் இருக்கும் பிரச்சனையை காண பயன்படும் கொலோனோஸ்கோபிக்கு சிகிச்சைக்கு முன் புதினா எண்ணெயை கலந்த இனிமாவை தான் கொடுக்குறாங்க. இது குடலை சுத்தப்படுத்த உதவுது. இந்த எண்ணெய் சிகிச்சையின் போது குடல் தசைகளை சுருங்க உதவுது. இதன் மூலம் பிடிப்புகளும் குறைவாக இருக்குங்க. அலிமெண்டரி மருந்தியல் மற்றும் சிகிச்சை முறைகளில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின்படி மிளகு கீரை எண்ணெய், அதாவது புதினா எண்ணெய் மற்றும் கேரவோ எண்ணெய் கலவையானது அஜீரண கோளாறுகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்குங்க. இதற்காக டிஸ்பெசியா கொண்ட 96 பேர்கள் கலந்து கொண்டாங்க.
28 நாட்களுக்கு அவங்களுக்கு 90 மில்லிகிராம் புதினா எண்ணெய், 50 மில்லிகிராம் கேரவோ எண்ணெய் பரிந்துரைக்கப்பட்டது. இந்த எண்ணெயை பயன்படுத்திய பிறகு அவங்களுக்கு வயிற்று வலி, அழுத்தம், வயிறு கனத்தல், மந்தம் போன்ற பிரச்சனைகள் குறைஞ்சிருப்பது தெரிய வந்திருக்குங்க. இதே மாதிரி காலை நோய், வாந்தி, குமட்டல் போன்றவற்றிற்கும் உதவுது. 2010ஆம் ஆண்டு சர்வதேச மருத்துவ இதழில் வெளியிடப்பட்ட கருத்துப்படி புதினா எண்ணெயை தலையில் தேய்த்து வந்தாரை தலைவலி சரியாகும். இதற்காக ஒற்றை தலைவலி கொண்ட 35 பேர்கள் ஆய்வுக்காக உட்படுத்தப்பட்டனர். புதினா எண்ணெயை தலையில் தடவ கொடுக்கப்பட்டது. இதன் பயனாக அவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒற்றை தலைவலி, குமட்டல், வாந்தி, ஒளி உணர்திறன் சரியாகி இருப்பது தெரிய வந்திருக்குங்க. ஒற்றை தலைவலி அடிக்கடி வரவங்களுக்கு புதினாவை அரைச்சி மெல்லிய பற்று நெத்தியில போடலாம். கொஞ்ச நேரத்திலேயே தலைவலி பறந்து போயிடும். 1996ஆம் ஆண்டு நடந்த ஆய்வில் பதற்றத்தால் வரும் தலைவலியை கொண்ட 41 பேர்கள் ஆய்வுக்கு ஈடுபடுத்தப்பட்டனர். அவங்களுக்கும் புதினா எண்ணெயை கொடுத்து தலையில தடவ வச்சாங்க. புதினா எண்ணெய் 1000 மில்லிகிராம் டைனலன் மருந்த போல செயல்பட்டுச்சுங்க. அது எல்லாருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இது எப்படி சாத்தியம் அப்படின்றது இன்னும் தெளிவாக விளங்கப்படவில்லை. ஆனால் இதை குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, புதினா எண்ணெய் கன்னம், தாடை பகுதியில் உள்ள நரம்புகளை ரிலாக்ஸ் செய்ய உதவுது. இதனால் தலைவலி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் இதன் நறுமணம் மனதிற்கு அமைதியை தருவதால் மன அழுத்த சிகிச்சைக்கு கூட இந்த புதினா எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதினாவின் நறுமணத்தால் அது நமக்கு ஏற்படும் வாய் துர்நாற்றத்தை போக்க உதவுது. துர்நாற்றத்திற்கு காரணமான கெட்ட பாக்டீரியாக்களை ஆன்டி மைக்ரோபியல் தன்மையால் அழிக்குது. 2013ஆம் ஆண்டு நடந்த ஆய்வில் புதினா நச்சு பாக்டீரியாக்களை அழிப்பது தெரிய வந்திருக்கு. மேலும் இதன் குளிர்ச்சி தன்மை பல்வலியை போக்க உதவுது. உங்களுக்கு ஒவ்வாமை, சளி, சுவாச தொற்று எது இருந்தாலும் சில துளிகள் மிளகு எண்ணெய், அதாவது புதினா எண்ணெயை சூடான நீரில் இட்டு ஆவி பிடிச்சிங்கன்னா சளி தொல்லை முற்றிலும் குணமாகும். இந்த எண்ணெய் யூக்கலிப்டஸ் ஆயில் போல செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. 2014ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் புதினா எண்ணெயை நேரடியாக சுவாசிப்பது சுவாச செயல்பாட்டை பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால மேற்கொண்டு ஆராய்ச்சி செய்யப்பட்டு புதினா எண்ணெய் மாத்திரைகள் பரிந்துரைக்கப்பட்டது. மேலும் 5 நிமிடங்கள் மட்டுமே இந்த மாத்திரையை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம் நுரையீரல் காற்றுக்கொள் திறனில் 35.1% மற்றும் PEF 65.1% அதிகரிப்பது தெரிய வந்திருக்கு. புதினா கீரையை எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கான அளவு 90 மில்லிகிராம்லேருந்து 120 மில்லிகிராம் வரை இருக்கணும். புதினா எண்ணெய் மற்றும் மாத்திரைகளை மருந்து கடையிலையோ இல்லை ஆன்லைன்லேயோ நாம் வாங்கிக்கலாங்க. மாத்திரைகளை நம்ம வாங்கும்போது நுகர்வோர் தர சான்றிதழ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. புதினா தேயிலை கடைகளில் கிடைக்குது. நம்ம இதில் கவனத்தில் என்னென்ன வச்சுக்கணும் அப்படின்னா, புதினா எண்ணெயை ஒருபோதும் குடிக்கக்கூடாது. ஏன்னா இதனுடைய அடர்த்தி அதிகம் அப்படிங்கிறதுனால உடம்பிற்கு நஞ்சாக இருக்கும். மெதுவான இதய துடிப்பு, சுவாசம் விரைவாகுதல், தலை சுற்றல், குமட்டல், வாந்தி, சிறுநீரில் இரத்தம் வருதல், சிறுநீர் கழிக்க இயலாமை, வலிப்பு மற்றும் மயக்கம், இந்த மாதிரி புதினா எண்ணெயோ அல்லது மாத்திரையோ சாப்பிட்ட பிறகு சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே டாக்டரை பாருங்க. புதினா இலைகளில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் முகப்பருவை நீக்க உதவுதுங்க. மேலும் இது சருமத்தை அமைதிப்படுத்தவும் மென்மையாக்கவும் உதவுது. இது தவிர புதினா இலைகளில் அதிக அளவு சாசாலிக் அமிலம் நிறைஞ்சி இருக்குங்க. இது முகப்பரு மற்றும் கரைகளை எதிர்த்து போராடும் தன்மை இருக்கு. புதினா இலைகள் மூளைக்கான ஸ்பெஷல் டானிக் அப்படின்னே சொல்லலாங்க. புதினா இலையை சாப்பிடுவது அறிவாற்றல், நினைவாற்றல், மன விழிப்புணர்வு இதெல்லாம் ரொம்ப மேம்படும். புதினா டீ குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் எடை படிப்படியாக குறையுங்க. வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தவும் இது உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும்.